தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த நிலைமை அல்ல. கர்த்தர் உங்கள் நிலைமையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்கள் நிலைமையை பல மடங்கு கர்த்தர் அதிகப்படுத்த போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களை பல மடங்கு பெருக பண்ண போகிறார். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் என்ன சொல்ற, உங்களால ஒன்ன கூடயா செய்ய முடியலையே, ஒன்ன கூடயா செய்ய முடியல, ஒரு விஷயத்தை கூடயா செய்ய முடியல, இதை கூடயா செய்ய முடியாது, இந்த காரியத்தை கூட உங்களால பண்ண முடியாதா, இதை பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, இதை ஏன் நீங்க செய்யாம இருக்கிறீங்க, இதை கண்டிப்பா செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் இருந்து, எதையுமே துவங்காமல் இருந்து, எதையுமே ஆரம்பிக்காமல், எத்திலையுமே ஈடுபாடு கொடுக்காமல் அமைதியா இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் என்னுடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, துணை நிற்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்சு